தமிழ்நாட்டில் இருக்கிற பாடல் பெற்ற திருத்தலங்கள், அதாவது 250க்கும் மேற்பட்ட பாடல் பெற்ற தலங்களுக்கு வந்து போக போகுது. அதே நேரத்தில் 1000க்கும் மேற்பட்ட கிராமங்கள் அதில் பயணிக்க போகுது. 30,000 கிலோமீட்டருக்கு மேலே வந்து இதில் ட்ராவல் பண்ண போகுது. இந்த மாதிரி வந்து தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கிற மூலை முடுக்கெல்லாம் போய் இந்த மகா சிவராத்திரியோட ஒரு பெருமையை, சிவனோட அருளை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குற பணியை வந்து சிறப்பாக பண்ணிகிட்ருக்குறோம். இந்த வருடம் முதல் முறையாக தமிழகத்தில் இருக்கிற முக்கிய ஆதீனங்கள் வந்து இதில் கலந்துக்கிறாங்க. இதில் வந்து கலந்துக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா, தமிழகத்தில் மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்கு மண்டலங்கள் இருக்குது. இந்த ஒவ்வொரு மண்டலத்திலும் இருக்கிற முக்கிய ஆதீனங்களோட குருமகா சன்னிதானங்கள் இந்த ஆதியோகி ரதத்தை வந்து துவக்கி வைக்கிறாங்க. அவங்க துவக்கி வைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்தந்த ஆதீனங்கள் சம்பந்தப்பட்ட திருக்கோவில்களில் இந்த மகா சிவராத்திரி, அதாவது ஈஷா யோகா மையத்தில் நடைபெறும் மகா சிவராத்திரியோட முக்கிய நிகழ்வுகளை வந்து ஒளிபரப்ப திட்டமிடப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் எல்லா திருக்கோயில்களிலும் வந்து இந்த பக்தர்களுக்கு வந்து இந்த வாய்ப்பை வந்து குறைவில்லாமல் வழங்குறதுக்குண்டான அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பாக பண்ணிகிட்ருக்குது. இந்த வருடம் வந்து மேற்கு மண்டலத்திற்கு உண்டான ரத யாத்திரை பேரூர் ஆதீனம் குருமகா சன்னிதானங்களும், சிரவை ஆதீனம் குருமகா சன்னிதானங்களும் வரும் 17ஆம் தேதி ஆதியோகி முன்பு ஆதியோகி ரதத்தை துவக்கி வைக்க இருக்கிறாங்க. அந்த ரதங்கள் வந்து முதல் ரதமாக வந்து மேற்கு மண்டலத்திலேருந்து ஆரம்பிக்குது. குறிப்பாக சொல்லணும்னா, இந்த மேற்கு மண்டலத்தில் வந்து இந்த ஆதீனங்களோடு இணைந்து வந்து இதை நாங்கள் சிறப்பாக கொண்டு போவதற்குண்டான திட்டங்கள் வந்து செயல்படுத்தி வருகிறோம். எல்லா திருக்கோயில்கள்லையுமே வந்து இதை ஒளிபரப்பும் திட்டமிட்டுள்ளோம். இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆதீனங்கள் இருக்கிற குருமகா சன்னிதானங்கள், மற்ற மண்டலங்களில் இருக்கிற குருமகா சன்னிதானங்களும் இந்த ஆதியோகி ரத யாத்திரையை வந்து துவக்கி வைக்கிறாங்க. இதன் மூலமாக எல்லா திருக்கோவில்களிலும் வந்து இந்த மக்களுக்கு போய் இது ரீச் ஆகுது. இந்த ஆதியோகி ரதம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு 7 அடி உயரம் இருக்கிற ரதமாக இருக்குது. இந்த ரதம் வந்து 4 ரதம், மொத்தமாக வந்து 4 ரதம் வந்து தமிழ்நாட்டில் 4 பகுதிகளுக்கும் செல்கிற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்குது. இதில் தேவையான ஏற்பாடுகள், அதாவது உள்ளேயே வந்து ஆதியோகி திருவுருவச் சிலை இருக்கும். அதில் அதுக்கு தேவையான பூஜை, மற்ற பொருட்கள் எல்லாமே உள்ளே இருப்பாங்க. உள்ளே அதுக்கு தேவையான ஒருத்தங்க வந்து இருந்து அதுக்கு பூஜையெல்லாம் பண்ணுவாங்க. அந்தந்த பகுதிக்கு செல்லும்போது மக்களுக்கு இதுக்கு ஆஃபர் பண்ணலாம். தேங்காய் பழம் கொடுக்கலாம், பூ கொடுக்கலாம். இந்த மாதிரி என்னென்ன அவங்களுக்கு விருப்பமோ அதை வந்து அவங்களுக்கு ஆஃபர் பண்ணலாம். இந்த மாதிரி சிறப்பான ஏற்பாடுகள் வந்து போயிட்டுருக்குது. இந்த 250க்கும் மேற்பட்ட பாடல் பெற்ற திருத்தலங்களுக்கு போகும்போது குறிப்பாக வந்து இப்போ இந்த பாடல் பெற்ற திருத்தலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அகஸ்திய மாமுனியால் உருவாக்கப்பட்ட நிறைய சிவஸ்தலங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. அது மிகவும் சிறப்பான ஒரு சக்தியோட்ட நிலையில் இருந்துகிட்ருக்குது. அது மட்டும் இல்லாமல் நால்வர் பெருமக்களாக பாடல் பெற்ற தலங்கள், அந்த அப்பர் சம்பந்தர் போன்ற நால்வர் பெருமக்களால் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் வந்து இந்த 250 ஸ்தலங்களும் இருக்குது. ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இந்த பகுதிகளை வந்து மக்களோட கனெக்ட் பண்ணணும், மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த வருடம் வந்து இந்த ஆதியோகி ரத யாத்திரை அப்படிங்கிறது இந்த மாதிரி பாடல் பெற்ற ஸ்தலங்களுக்கு சென்று வருது. இதை மாதிரி இந்த சிவராத்திரியை வந்து மிக சிறப்பாக கொண்டாடுறதுக்கு திட்டமிட்டிருக்கிறோம். மொத்தமாக ஒரு 30,000 கிலோமீட்டருக்கு மேலே இந்த தமிழ்நாட்டில் வந்து இந்த ஆதியோகி ரதம் அப்படிங்கிறது போக இருக்குது. இந்த சிவராத்திரி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த சிவாங்க யாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விரதம் இருந்து 41 நாள் விரதம் இருந்து இந்த யாத்திரை வந்து சிவபக்தர்களால் வந்து அந்த ரதத்தை வந்து பாத யாத்திரையாகவே நடந்து வருவாங்க. எந்தெந்த பகுதியிலிருந்து பார்த்தோம்னா, கடந்த வருடமே வந்து தெலுங்கானா, கர்நாடகா, தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்து மக்கள் வந்து இந்த ரதத்தை கூடவே நடந்து வருவாங்க. ஒவ்வொரு வருடமும் இந்த பாத யாத்திரையில் ஆயிரக்கணக்கான மக்கள் சேர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க. இவங்க வந்து சிவராத்திரிக்கு முன்னாடியே வந்து ஆதியோகிக்கு முன்னாடி வந்துடுவாங்க, ஈஷா யோக மையத்துக்கு வந்துடுவாங்க. அந்த சிவராத்திரி அன்னைக்கு வந்து அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தென்கைலாயம் என்று அழைக்கப்படும் அந்த வெள்ளிங்கிரி மலைக்கும் வந்து பாத யாத்திரையாக வந்து மேலே போகிறாங்க. இது ஒவ்வொரு வருடமும் வந்து மிக சிறப்பாக நடந்துகிட்ருக்குது. இந்த சிவனோட அம்சமாக ஒவ்வொருத்தரும் மாறி இதை வந்து முழுமையாக வந்து இதை பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. இந்த வகையில் வந்து தென்கைலாய பக்தி பேரவை
அனைத்து சிவபக்தர்களுக்கும் ஒரு ஒன்றிணைந்து செயலாற்றக்கூடிய இந்த முறையை வந்து நாங்கள் ஒவ்வொரு வருடமும் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதை எல்லாரும் பயன்படுத்திக்கணும். தமிழகத்தில் இருக்கிற எல்லா சிவபக்தர்களும் இந்த தென்கைலாயம் என்று அழைக்கப்படும் வெள்ளிங்கிரி மலைக்கும், அதே நேரத்தில் அதனோட அடிவாரத்தில் இருக்கிற ஈஷா யோக மையத்திற்கும் அதன் சிவராத்திரி விழாவுக்கும் வருகை தந்து இதை மேலும் சிறப்பாக்க வேண்டும் என்று தென்கைலாய பக்தி பேரவை சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.